அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வேங்கி வயல் குற்றப்பத்திரிகையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முரளிராஜாவின் பாட்டி கருப்பாயி உயிரிழந்த நிலையில் அவரது சடலத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் உறவினர்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாக்கியராஜ். பாக்கியராஜ், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வேங்கை வயலில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முரளிராஜாவின் பாட்டி கருப்பாயி உயிரிழந்த நிலையில் அவரது சடலத்தோடு உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் இவர்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாக்கியராஜ். பாக்கியராஜ், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவேல் கிராமத்தில் கருப்பாயி என்ற மூதாட்டி இன்று காலை உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். இந்த நிலையில் அவரது இறுதி காரிய நிகழ்விற்கு வெளியூரில் உள்ள உறவினர்கள் யாரையும் போலீசார் அனுமதிக்கவில்லை என குற்றம் சாட்டி இறந்த மூதாட்டியின் உடலை அந்த கிராமத்தில் உள்ள சாலையில் வைத்து கிராம மக்கள் தான் எடுத்து தெளிவுபடுத்தி வருகின்றனர். அதாவது இந்த மூதாட்டி யார் என்று பார்த்தோம் என்றால் வேங்கவையில் அந்த சம்பவத்தில் மனம் கலக்கப்பட்ட சம்பவத்தில் குற்றப்பத்திரிகையாக இடம்பெற்ற முரளிராஜாவின் பாட்டி என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்த நிலையில் தான் அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற நிலையில அந்த கிராமத்திற்கு வெளியூரில் இருந்து அத்தியாவசியமாக தேவையின்றி செல்லக்கூடியவர்கள் அங்கே உள்ள அனுமதிக்கப்படுறது கிடையாது. ஆனால் இருந்தாலும் இந்த இறுதி சடங்கு நடக்கக்கூடிய நிகழ்விற்காக வெளியூரில் செல்லக்கூடிய உறவினர்கள் மற்றும் பொதுமக்களை அனுமதிக்கணும், அதாவது காவல்துறையும் மாவட்டத்தையும் அனுமதிக்கின்ற கோரிக்கை வைக்கலாம். காலையிலேருந்து அந்த கோரிக்கை பதிவு செய்து வந்தாங்க. இன்னும் காவல்துறை அவங்க உறவினர்கள் யாரும் அனுமதிக்கலன்னு சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையிலே இறந்த மூதாட்டி உடலை அந்த கிராமத்தின் வேங்கவேல் கிராமத்தின் சாலையிலே வைத்து எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றணும், அவங்களுடைய இறுதி சடங்குக்கு அனைத்து உறவு பங்கேற்கணும் என்ற அடிப்படையில அந்த உறவினர்கள் உடலை வைத்து மறியலில் ஈடுபட்டு வராங்க. விவரங்களுக்கு நன்றி பாக்கியராஜ்.